வணக்கம் தலைவா. கிரிக்கெட்ல எத்தனையோ மேட்ச் பார்த்திருப்போம். ஆனா கடைசி ஒரு பந்து ஒட்டுமொத்த நரம்புகளும் புடைக்க இதய துடிப்பு நின்று நிதானிக்கிற அந்த ஒரு நொடி இருக்கு. கிரிக்கெட் இல்லைங்க, பியூர் மேஜிக். இன்னைக்கு நம்ம வீடியோல தோத்துட்டோம்னு எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணப்போ கடைசி பந்துல மிராக்கல் செஞ்சு மேட்சை ஜெயிச்ச 3 வரலாறு சிறப்பு இந்த தருணங்களை பார்க்க போறோம். வீடியோட எண்டில் வர அந்த நம்பர் 1 மூமெண்ட் உங்களை கண்டிப்பா அள வைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டி விடுங்க நண்பா. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்த மாஸ் வீடியோ போட பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்கு போலாம். நம்ம லிஸ்ட் 3வது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் தினேஷ் கார்த்திக். அசாத்தியமான இன்னிங்ஸ். 2018 நிதாகஸ் டிராஃபி ஃபைனல் பங்களாதேஷ் கூட மேட்ச். கடைசி 2 ஓவர்ல இந்தியா ஜெயிக்க 34 ரன் வேணும். எல்லாரும் இந்தியா தோத்துடுச்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அப்போதான் உள்ள வராரு நம்ம டிகே. வந்த உடனே 6 4 பறக்க விட்டு மேட்சை கடைசி ஓவருக்கு கொண்டு போனாரு. கடைசி ஓவர்ல பரபரப்பு தொத்திச்சு. கடைசி ஒரு பந்து ஜெயிக்க 5 ரன் வேணும். பங்களாதேஷ் பவுலர் சௌமியா சர்க்கார் பந்தை வீசுறாரு. தினேஷ் கார்த்திக் எக்ஸ்ட்ரா கவர் திசையில சும்மா காத்துல பறந்து போய் 6 அடிக்கிறாரு. ஸ்டேடியமே அதிருது. பங்களாதேஷ் பிளேயர் அப்படியே நாகினி டான்ஸ் ஆட முடியாம கிரவுண்ட்ல உட்காந்துட்டாங்க. இதுதான் தல உண்மையான மிராக்கல். அடுத்ததான் நம்பர் 2 பினிஷர்னாலே உலகத்துல ஞாபகம் வர ஒரே பேர் நம்ம தலைவர் தோனி. 2016 ஐபிஎல்ல புனே டீமுக்காக தோனி விளையாடிட்டு இருந்தப்ப நடந்த மேட்ச் இது. கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு எதிராக மேட்ச். கடைசி ஓவர்ல புனே ஜெயிக்க 23 ரன் வேணும். கிரீஸ்ல இருக்கிறது தலைவர் தோனி மட்டும் தான். அக்ஷர் பட்டேல் ஓவர் போடுறாரு. முதல் 4 பால்ல தோனி 6 4 அடிச்சு மேட்சை கடைசி பாலுக்கு கொண்டு வராரு. கடைசி ஒரு பந்துக்கு 6 ரன் வேணும். 6 அடிச்சா மட்டும்தான் வெற்றி, இல்லைன்னா தோல்வி. அக்ஷர் பட்டேல் பந்த போடுறாரு. தோனி தன்னோட அசாத்தியமான பலத்தை வச்சு மிட் விக்கெட் திசையில ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாரு. அந்த பவுண்டரி லைனை தாண்டி 6 விழுது. அமன்லேட்டரே அன்பலியபிள் எம்எஸ்ன்னு கத்துறாரு. பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உலகத்துக்கே சொல்லி கொடுத்த மேட்ச். இப்போ நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துக்கு வருவோம். இதுதான் நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த அந்த உணர்ச்சிகரமான மூமெண்ட். 2023 ஐபிஎல் ஃபைனல் சிஎஸ்கே வாஸ் குஜராத் டைட்டன்ஸ். நள்ளிரவு தாண்டி மழை பெஞ்சு டக்வர்த் லூயிஸ் முறைப்படி சிஎஸ்கேக்கு கடைசி ஓவர்ல 13 ரன் வேணும். மோகித் சர்மா செம்ம ஏர்காரா போட்டு முதல் 4 பால்ல வெறும் 3 ரன் தான் தராரு. கடைசி 2 பால்ல 10 ரன் வேணும். சிஎஸ்கே ரசிகர்கள் கண்ணுல தண்ணியே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். 5வது பால்ல ஜடேஜா ஒரு வெறித்தனமான 6 அடிக்கிறாரு. கடைசி ஒரு பந்து ஜெயிக்க 4 ரன் வேணும். ஒட்டுமொத்த உலகமே டிவி பார்த்துட்டு இருக்கு. மோகித் சர்மா லெக் சைட்ல போற பந்த ஜடேஜா லேசா கிளிக் பண்ணி பவுண்டரிக்கு விரட்டுறாரு. 4. சிஎஸ்கே 5வது முறையா சாம்பியன் ஆகுது. மைதானத்துக்குள்ள ஓடி வந்து தோனி ஜடேஜாவை அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்ட அந்த ஒரு நொடி கிரிக்கெட் வரலாற்றில் ஆக சிறந்த காவியம் தலைவா. இந்த 3 லாஸ்ட் பால் பினிஷ்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களை அள வச்ச மூமெண்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு மாஸ் கிரிக்கெட் கதையோட அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.